ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டீஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இது பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அருமையான க்ரீமி சீஸி அண்ட் சூப்பர் டேஸ்டியான ஒயிட் சாஸ் சாண்ட்விச் ரெசிபி எப்படி நம்ம கிச்சனில் ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட் ஃபார் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்னு சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது பார்ட்டி இருந்தால் ஸ்நாக்ஸு அதுவும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பசங்க எவ்வளோ லைக் பண்ணாங்க இந்த டிஷ்ஷை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாம் லேசாக வதக்கிடலாம். இதோட பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து சேர்க்க போகிறது க்ரீன் கலர் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கிட்டு அடுத்தது ரெட் கலர் கேப்சிகம், இதோட ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், எல்லோ கலர் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாம் காய்கறிலாம் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லேசாக வேகட்டும். இது ரொம்ப வேகணுன்றது இல்லை, ஓரளவுக்கு இது வெந்தால் போதும். இப்போ நான் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பூண்டு, அந்த வெண்ணெயில் நல்லா அந்த பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த ப்ரௌன் கலராக ஆகணும். இந்த பச்சை வாசனை போய் நல்லா அந்த ப்ரௌன் கலராக ஆனதுன்னா நல்லா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ கரெக்டான இது. இப்போ இதோட ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமே நல்லா கெட்டியாயிடும், நல்லா திக்காகிடுது. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் வீடியோவில். க்ரீமியாக ஆயிடுச்சு. இதோட நம்ம வேக வச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். நான் எதுக்குமே உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை கரெக்ட் லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி சேர்த்தாச்சு. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். க்ரீமி சாஸ் வித் வெஜிடபிள்ஸ் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட காரத்துக்கு கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி, அரோமாக்கு கசூரி மெத்தி. இப்போ இதெல்லாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒயிட் சாஸ் ரெடி. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் ப்ரெட்டு தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஒயிட் சாஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கிரேட் பண்ணி விட்ட சீஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகும், மேலே சீஸும் நல்லா பர்ஸ்ட் ஆகும். அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கசூரி மெத்தி சேர்த்துருக்கோம், பூண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ நான் அடுத்த ப்ரெட்டும் பண்ணி காட்டுறேன். உங்கள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி பண்ணி கொடுங்க ஒரு வாட்டி. நார்மல் சாண்ட்விச்சோட இது டிஃப்ரெண்ட்டானது. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கோம், அதுவும் ஹெல்த்தியானது. அருமையான சீஸ்
சாண்ட்விச் ரெடி. ஒயிட் சாஸ் சீஸ் சாண்ட்விச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பசங்க எவ்வளோ லைக் பண்ணாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.